श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पञ्चदशी। नमः श्रीशङ्करानन्द गुरुपादाम्बुजन्मने सविलासमहामोह ग्राहग्रासैककर्मणे। 28வது ஸ்லோகம் பாதி பார்த்துருக்கோம். தைரண்டஸ்தத்ர புவன போக்ய போகாஸ்ரயோத்பவः ஹிரண்யகர்ப்பஸ்தூலேஸ்மின் தேகே வைஸ்வானரோ பவேத் தைஜசா விஸ்வதாம் யாதா தேவ திர்யங் நராதயக. இப்ப நம்ம ஜீவனுடைய 3 பேர்களையும் ஈஸ்வரனுடைய 3 பேர் என்னென்ன பெயர்கள் வருது அப்படிங்கறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது டோட்டல் பிரபஞ்ச, டோட்டல்னா பிரபஞ்ச ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இண்டிவிஜுவல் நமக்கு ஈஸியா புரியும். இப்ப இண்டிவிஜுவல் நாம தூங்கும் போது காரண சரீரத்தை நான் எடுத்துட்டு தான் தூங்குறோம். அப்போ அந்த ஜீவனுக்கு பேரு ஃபர்ஸ்ட் பிராக்ஞக. ஒரே ஜீவன் தான், அவன் அந்த காரண சரீர அபிமானத்தை வச்சிருக்கும் போது பிராக்ஞக. அப்ப பாத்தீங்கன்னா மனமெல்லாம் வேலை செய்யாது. அடுத்தது சூக்ஷ்ம சரீரத்து மேல அபிமானம் கொள்ளும் போதுதான் நமக்கு கனவு வருது. அப்ப அந்த ஜீவனுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற பேரு தைஜசக. ஒரே ஜீவன், 3 ஜீவன்லாம் கற்பனை பண்ணிக்க வேண்டாம். ஒரே ஜீவன் அவனோட அபிமானத்தை பொறுத்து பேர் கொடுக்குது சாஸ்திரம், தைஜசக இண்டிவிஜுவல் லெவல்ல. அடுத்தது இப்போ தூங்கி எழுந்திருச்சோன்ன நம்ம என்ன பண்றோம், இந்த சரீரம் நான்கு அபிமானம் வந்துருது. அப்ப இந்த சரீரத்தை ஸ்தூல சரீர அபிமானம் எடுத்திருக்கிற அந்த ஜீவனுக்கு பேரு விஸ்வகா. இது வியஷ்டி இண்டிவிஜுவல் லெவல்ல. இப்போ இன் டோட்டல் காரண சரீரம் இருக்கும் இல்லையா, எல்லாத்தோட இப்ப வனம் விருட்சம், ஒரு மரம் பல ஆயிரம் மரங்கள் சேரும்போது அதே மரம் தான் இண்டிவிஜுவலா. மரம் எல்லாம் சேரும்போது அதுக்கு பேர் என்ன கொடுக்குறோம், விருட்சம் சொல்ல மாட்டோம், மரம் சொல்ல மாட்டோம், காடு. பேரை வேற நாமளே கொடுக்குறோமே. ஒரு மரத்துக்கு மரம் சொல்றோம். அல்லது நிறைய மரங்கள் இருக்கும்போது நம்ம மரங்கள்னு பேர் வைக்கலாம்ல. ஏன் டிஃபரெண்டா காடுன்னு பேர் வைக்கிறோம்? தட் இஸ் டிஃபரெண்ட். மரங்கள் அப்படின்னு பேர் வச்சிட வேண்டியதானே. ஒரு மரத்துக்கு மரம் பேர் வைக்கிறோம். 1000 மரம் இருந்தா 1000 மரங்கள், எண்ணிலடங்கா மரங்கள், கவுண்ட் பண்ண முடியல வச்சுக்கல, எண்ணிலடா மரங்கள் நம்ம வைக்க வேண்டியதானே. நம்ம என்ன பண்றோம், அதுக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்கோம், காடு. ஏன்னா அது மரத்துக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மரங்களால் ஆனதுதான், இண்டிவிஜுவல் மரங்களால் ஆனதுதான். ஆனா ஒண்ணு சேரும்போது அதனோட சக்தி வேற, அதனுடைய அழகு வேற. ஒரு மரத்துல சிங்கமோ புலியோ வாழாது. அதே 1000 மரம் இருந்ததுன்னா அது அதனுடைய லிவிங் பிளேஸ் ஆகுது இல்லைங்களா. சோ அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது, மரம் தான். ஆனா அதுக்கு என்ன பேர், அதே மண்ணில் இருந்தா வருது. அதே ஆலமரம் உள்ள போனீங்கன்னா அதே மூங்கில் மரம் அதே தான் இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்றோம், வேற பேர் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதனோட சக்தி வேற. அதே லெவல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இண்டிவிஜுவல் நம்ம காரண சரீரம் போது வேற, அது டோட்டல் காரண சரீரத்தை அபிமானம் எடுக்கும் போது அவருக்கு பேரு ஈஸ்வரக. டோட்டல், அதாவது பிரபஞ்சத்துல டோட்டல் எல்லாத்தோட காரண சரீரத்தையும் நான் என்று எடுத்துக்கொள்ளும் போது அவருக்கு பேரு ஈஸ்வரகன் ஒரு பேரு. அடுத்தது அதிலிருந்து வந்ததான் எது, இந்த பிரபஞ்சம் சூக்ஷ்ம பிரபஞ்சம். இன் டோட்டல் எல்லாத்தோட சூக்ஷ்ம சரீரத்தையும் டோட்டலா எடுத்து அதை நான் எடுத்துக்கிறார். அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பகா. அதே மாதிரி எல்லா இப்ப நம்ம பாக்குற ஸ்தூல சரீரம் அனைத்தையும் நான் யார் எடுத்துக்கிறா, அவருக்கு பேரு வைஸ்வானரக.
சோ இன் டோட்டல்ல ஈஸ்வரக காரண பிரபஞ்ச, அது சாரண சரீரம் ஏன் சொல்லலினா மெனி சரீரம், அதனால அதுக்கு பேர் பிரபஞ்சம். அவ்வளவுதான் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் ஸ்தூலம். ஈஸ்வரக, ஹிரண்ய கர்ப்பக, வைஸ்வானரக. இண்டிவிஜுவல் லெவல்ல பிராக்ஞக, தைஜசக, விஸ்வக. இது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இவர் இதுல இருந்து தான் அவர் என்ன பண்றாரு, ஸ்லோகத்தை டெவலப் பண்ணிட்டு போறாரு. இந்த அறிவுடன் நம்ம என்ன பண்ணணும், போன கிளாஸ்ல ஆரம்பிச்சோம். 29வது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சோம். என்னன்னு, தேவ மிருக நராதயக. தேங்கிற 29வது ஸ்லோகத்தை மீனிங் என்ன பார்த்தோம். தேவதா மிருக, என்னென்ன சரீரங்கள் தோன்றுச்சு, தேவதா சரீரம், மிருக சரீரம், அடுத்தது நராதயகனா நரசரீரம், பராங்கு சாரி தைஹி மாத்தி சொல்லிட்டேன். 29 போயிட்டேன். 28 பாதியான பார்த்திருக்கோம். 28 ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், தைஹி. இப்ப நாம என்ன பஞ்ச ஸ்தூல பூத வரைக்கும் நம்ம சிருஷ்டி பார்த்துட்டோம். இது வரைக்கும் பஞ்சதசி நம்ம என்ன கொடுத்திருந்தாரு, பஞ்சீகரணம் முடிச்சிருந்தாரு. பஞ்சீகரணம் ஆனதுன்னு என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம பூதங்கள் உருவாச்சு, அதனோட பஞ்சீகரணம் ப்ராசஸ், ஷேரிங், ஒண்ணுக்கு ஒண்ணு ஷேர் பண்ணி பஞ்ச 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 5 பூதங்களாக ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், அதாவது ஸ்தூல பூதம் உருவாயிருச்சு. சூக்ஷ்ம 5 பூதத்திலிருந்து ஸ்தூல பூதங்கள் உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத 28வது ஸ்லோகம். தைஹி ஃபர்ஸ்ட் வேர்டு, பஞ்ச ஸ்தூல பூதைஹி. இப்ப என்ன உருவாயிருச்சு, ஸ்தூல பூதங்கள் சிருஷ்டியில சிருஷ்டி, அந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிருஷ்டி எப்படி, அதுக்கு பேர் எப்படி கொடுக்குறோங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டையும் லிங்க் பண்ணணும். சிருஷ்டியோட அந்த பேரை கொண்டாந்து லிங்க் பண்றோம், அவ்வளவுதான். பஞ்ச ஸ்தூல பூதை, அந்த பூதங்களிலிருந்து என்ன தோன்றுச்சாமா, அண்டம். அண்டம் மீன்ஸ் இந்த பிரபஞ்சம், இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூல பிரபஞ்சம். அது உயிர் உள்ளது, உயிரற்றது, எல்லாமே என்னது, அண்டம், பிரபஞ்சம் தோன்றியது. ஜாயதே ஃபர்ஸ்ட் வேர்டு. அதோட நம்ம ஒரு லைன் முடிச்சுக்கிட்டோம் போன கிளாஸ்ல. நம்ம ஈஸியா புரியறதுக்காக சின்ன சின்ன லைனா பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் தைஹி, அந்த பஞ்ச ஸ்தூல பூதத்திலிருந்து இந்த அண்டம் உருவாச்சு. அடுத்து தத்ர, அந்த அண்டத்திலிருந்து, எது பஞ்சபூதங்கள் தோன்றுச்சு இல்லைங்களா, அதிலிருந்து, அந்த அண்டத்திலிருந்து என்ன தோன்றுச்சு, அந்த பிரம்மாண்டம்னு பேர், அதுக்கு பேரு தமிழ்ல சொல்லும்போது பிரம்மாண்டம். அதிலிருந்து என்ன தோணுச்சு, புவனம். புவனம்னா இந்த உலகங்கள் தோன்றுச்சு. ஃபர்ஸ்ட் 5 பூதங்கள் தோன்றினதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சாமா, 14 உலகங்கள். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தா 7 மேலுலகங்கள், 7 கீழுலகங்கள் தோன்றுச்சு. அதுல ஒண்ணுதான் பூமி. இப்ப என்ன உருவாயிருச்சு, ஃபர்ஸ்ட் பூமி. ஏன்னா மனிதன் உருவாருனால பூமி இருக்கணும், அப்பதான் இப்ப படைச்சனா அந்த உலகத்துல வாழ முடியும். சோ ஃபர்ஸ்ட் என்ன உருவாயிருச்சு, மனிதன் ஃபர்ஸ்ட் படைக்கப்படல, பூமி ஃபர்ஸ்ட் உருவாச்சு. புவனம் ஜாயதே, இது செகண்ட் லைன். அந்த ஸ்லோகத்தை சின்ன சின்ன லைனா பிரிக்கும் போது இது செகண்ட் லைனா வச்சுட்டோம். தத்ர அடுத்த விட, புவனே அப்படின்னா என்ன, லோகத்தில், இந்த உலகத்தில், பூஹு புவகா சுவகான்னு சொல்லுவாங்க, அந்த பூமியில், அந்த லோகத்தில் என்ன பண்ணுச்சாமா, போக்ய போகாஸ்ரய உத்பவகா. அனுபவங்களை அனுபவிக்கிற இந்த உடல் எங்க போய் அனுபவிக்கணும், போகம், போக்கியம். போகம்ங்கிறது அனுபவம் ஏற்படக்கூடிய இடம் போகம். எங்க போய் அனுபவிக்கணும் இந்த உடல், இந்த உலகம். போகாசயக, போக்கியம் போக. போக்கியம்னா இந்த உலகம், போக்கியம் மீன்ஸ் இந்த உலகம். அங்க என்ன, உலகத்துல என்ன நடக்கும் நமக்கு, எதுக்காக இந்த போக்கியம், உலகம், போகக, இந்த அனுபவிக்கிறவன் 2 சரீரம். போகங்கிற என்னது, சரீரம். இந்த சரீரமும் இந்த பிரபஞ்சமும் எதற்கு படைக்கப்பட்டது, நம்மளுடைய அக்கௌண்ட்ல என்ன இருக்குது, காரண சரீரத்திலிருந்து இருந்திருக்கிறது புண்ணிய பாப்பம். அதை அனுபவிக்கணும்னா என்ன வேணும், ஃபர்ஸ்ட் நமக்கு உடல் வேண்டும். வெறும் உடலை வச்சுட்டு நம்ம அனுபவிக்க முடியாது, அதற்குண்டான சூழ்நிலைகள் உலகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். சோ 2 உருவாச்சு. லோகம் படைச்சதுக்கு அப்புறம் இந்த சரீரமும் அதுக்குண்டான விஷயங்கள் வெளியில் படைக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது ஹிரண்ய அடுத்த வேர்டு ஹிரண்ய கர்ப்பக. ஹிரண்ய கர்ப்பகன்னா யாரு, நம்ம தெரிஞ்சுக்கணும். மேல 3 பேரு, ஈஸ்வரக, ஹிரண்ய கர்ப்பக, வைஸ்வானரக, மறந்துடக்கூடாது. அங்க அந்த ஹிரண்ய கர்ப்பக யார், அவரு சூக்ஷ்ம, இந்த பிரபஞ்சத்தின் அபிமானி, அதை நான் எடுத்துக்கிற ஒரு பேரு ஹிரண்ய கர்ப்பக. அவரிடம் அஸ்மின் ஸ்தூலே தே, அடுத்த வேர்டு அந்த ஹிரண்ய கர்ப்பனிடம் இருந்து,
அந்த ஹிரண்ய கர்ப்பக அஸ்மின் ஸ்தூலே தேகே, அதாவது அவரு எப்போ இந்த ஸ்தூல சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தை இருந்து ஸ்தூல பிரபஞ்சம் வரும்போது இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை நான் தாதாத்மியம், அதை நான் எடுத்துக்கும் போது, எதை ஸ்தூலத்தை நான் என்று எடுத்துக்கொள்ளும் போது, அவர் அந்த ஹிரண்ய கர்ப்பர் ஃபர்ஸ்ட் சூக்ஷ்ம அபிமானி இல்லைங்களா, அவரு எப்ப இந்த ஸ்தூலத்தை நான் அபிமானம் எடுத்துக்கிறாரோ அவருக்கு பேரு வைஸ்வானரக பவேத்து. அதோட ஒரு லைன் முடிச்சுக்கலாம். வைஸ்வானரக பவேத்துங்கிறது நாமளே ஆட் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். அடிச்சுங்களா? இது ஃபோர்த் அந்த ஸ்லோகத்தினுடைய 4வது லைன். என்னது? ஹிரண்ய கர்ப்பக என்ன பண்றாரு? அவர் யாரு? சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானி, அதை நான் எடுத்துக்கிறதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பக. அவரு எப்ப ஸ்தூல தேகத்தில் எல்லாத்திலும் தேகமும் என்னுடையதுன்னு அவர் அபிமானம் பண்றாரோ, அப்ப அபிமானம்னா அந்த தாதாத்மியம், அது நான் என்று அவர் எடுத்துக்கொள்ளும் போது அவருக்கு பேரு வைஸ்வானரக பவேத்து. இப்பதான் பேர் வரிசையா கொடுத்துட்டு வராரு. நான் முதல்ல இதெல்லாம் பார்த்துட்டோம். எங்க வைஸ்வானரக இப்ப ஈஸ்வரனுக்கு என்ன 3 ஃபார்ம்? ஃபர்ஸ்ட் ஈஸ்வரக, அப்புறம் ஹிரண்ய கர்ப்பக, அதுக்கப்புறம் இப்ப யார் வந்துட்டா? வைஸ்வானரக. இந்த ஸ்தூல சரீரம் இன் டோட்டல் நான் என்ற அபிமானம் கொள்பவர் வைஸ்வானரக. அதுக்கு இன்னொரு பேர் சொன்ன விராட்டு. இது நிறைய இடத்துல நிறைய ஆச்சரியர்கள் சாஸ்திரமே யூஸ் பண்ணுவோம். விராட்டுனாலும் ஒண்ணுதான், வைஸ்வானரகனாலும் ஒண்ணுதான். அடுத்து என்னது? இப்ப நம்ம இதில் டோட்டல முடிச்சிட்டோம். இப்ப என்ன வரணும்? இண்டிவிஜுவல். நம்ம எது வரைக்கும் வந்திருக்கோம்? சூக்ஷ்மம். அது யாரு பேர் என்ன? தைஜசக. அந்த ஸ்லோகத்திற்கு தைஜசக. அடுத்த லைன், செகண்ட் லைன். தைஜசக இல்ல தைஜசா, ஏன்னா ஃபெமினின் வரதுனால. தைஜசா யாரது? இந்த சூக்ஷ்ம சரீரத்தை இண்டிவிஜுவல் லெவல் சூக்ஷ்ம சரீரத்தை அபிமானம் வச்சுக்கிறவன் எதா மாறுறான்? விஸ்வதா. அப்படின்னா அது யாரு? விஸ்வக. அவரிடமிருந்து யாத்தா அடைகிறான். என்னது? அவன் என்ன? அந்த வைஸ்வான விஸ்வக எதை அடைகிறான்? சரீரங்கள் அடைகிறான். எப்படிப்பட்ட சரீரம்? தேவ திரியங்குனா அனிமல்ஸ், தேவ சரீரம், திரியங்கு சரீரம், அனிமல்ஸ் எல்லாம் விலங்குகள் எடுத்துக்கலாம், பேர்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், செடி கொடி தாவரம் எல்லாமே திரியங்கு சரீரம். அடுத்தது நராதயக மனித சரீரம். எப்போ? அந்த விஸ்வக தைஜசகல் இருந்து ஸ்தூல சரீர அபிமானத்திலிருந்து சூக்ஷ்மத்திலிருந்து ஸ்தூலத்துக்கு வரும்போது அந்த தைஜக என்ன ஆயிடுறான்? விஸ்வக. ஸ்தூல சரீர சூக்ஷ்மத்திலிருந்து எங்க வராம? ஸ்தூல சரீர அபிமானத்தை கொள்ளும் பொழுது என்ன நடக்குது? இந்த சரீரங்கள் உருவாகிறது. என்னென்ன சரீரம்? மனித சரீரம், நராதயக. நரதா ஆதயகப்பட்ட முதலிய சரீரங்கள் அர்த்தம். தேவதா சரீரம், விலங்கு சரீரம், தாவர சரீரம், அதெல்லாம் திரியங்கு சரீரம். அடுத்தது நராதயக மனித சரீரம் முதலியவைகள் தோன்றின. அப்ப அவனுக்கு பேர் என்ன? விஸ்வக. அது இண்டிவிஜுவல் லெவல் அவனுக்கு பேரு விஸ்வக. எங்கிருந்து வந்தாவன்? தைஜசா. தைஜசல் இருந்து சூக்ஷ்ம சரீர அபிமானிலிருந்து இப்ப என்ன ஆயிட்டாவன்? ஸ்தூல சரீரத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்ப நாம எல்லாம் தோன்றியாச்சு. நமக்கு அம்மா அப்பா வைக்கிறதுக்கு பேருக்கு முன்னாலேயே 3 பேர் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பிராக்ஞக, தைஜசக, விஸ்வக. அதுக்கப்புறம் தான் இப்ப நமக்கு 4வது பேரு பேரண்ட்ஸ் வைக்கிற பேரு. இவ்வளவு பேர்கள் அவ்வளவுதான். அப்பப்ப அந்தந்த நிலைக்கு அந்த பேர் உருவாயிருச்சு. இதோட என்ன முடிஞ்சது? இன்னும் அந்த 6 பேர் சொன்ன பாத்தீங்களா? இந்த ஸ்லோகத்தோட அது முடிச்சிடுறாரு. அது ஈஸ்வரக பேர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். காரணம், சூக்ஷ்மம், ஸ்தூலம் ஆச்சுங்களா? இன் டோட்டல் ஹிரண்ய கர்ப்பக, ஈஸ்வரக, சாரி ஹிரண்ய கர்ப்பக, வைஸ்வானரக ஆர் விராட்டு. இன் இண்டிவிஜுவல் லெவல் பிராக்ஞக, தைஜசக, விஸ்வக. இந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். 29வது ஸ்லோகம். தே பராக் தர்ஷின பிரத்யக் தத்துவபோத விவர்ஜிதாக. அடுத்த லைன் சேர்த்திதாப்ப 29 வரும். குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்தும் ச புஞ்சதே. இந்த 2 லைனுக்கு அப்புறம் 29 போட்டுக்குங்க ஜெராக்ஸ்ல. தே பராக் தர்ஷின பிரத்யக் தத்துவபோத விவர்ஜிதாக குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே. ஃபர்ஸ்ட் வேர்டு தே. தேனாரு
போன ஸ்லோகத்துல என்ன தேங்கிறது புரோனவுன். அப்ப போன ஸ்லோகத்துல என்னது தேவதா சரீரம், மிருக சரீரம், நாராதயன் படிச்சோம் இல்லைங்களா, அது தேவதா மிருக நர இந்த சரீரம், அதுக்குதான் தேன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே பராக் தர்ஷினக பிரிக்கும் போது பராங்கு தர்ஷினக அதெல்லாம் எப்படி இருக்குதாமா, பராங்கு தர்ஷினக வெளிநோக்கு. பராக்குனா வெளியில, பராக்கு தான் வரும். பராக் பாக்குறான்னு வெளியில வேடிக்கை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் நம்ம தமிழ்ல, பராக் பார்த்துட்டு இருக்காதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்டு பராங்கு, அது பிகம்ஸ் பராக்கு. அப்ப இங்க என்ன வரும், பராக் இக்கு, ஃபர்ஸ்ட் இக்கு, அது கா வந்ததுனால தேர்டு கா இருக்குது, பராக்கு. ஆக்சுவலா அது ஒரிஜினல் வேர்டு என்னது, பராங். சரிங்களா, பராக் தர்ஷினக அப்படின்னா வெளிநோக்கு பார்வை உடைய. பராக் வெளி தர்ஷினா பார்த்தல், வெளிநோக்கு பார்வை கொண்டவர்கள். யார் யாரு, தேவதா சரீரம், மிருக சரீரம், நர சரீரம், மனிதர் சரீரம், இவங்க எல்லாருமே வெளிநோக்கு பார்வை கொண்டவர்கள். ஏன், எப்படி அவங்க ஏன் வெளிநோக்கு, பிறப்பிலே அவங்க வெளிநோக்கு இப்போ உள்ள தன்னுடைய ஆத்ம சுரூபத்தை காண முடியாதவர்கள். வெளியில தான் அவங்களால பார்க்க முடியும், உள்ள நோக்கி அந்த ஆத்ம தர்சனத்தை அவர்கள் காணாதவர்கள் அப்படிங்கிற சொல்றது. ஏன்னா இப்ப பிறக்கும் போதே யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வெளிநோக்கு பார்வைன்னு என்னன்னு புரிஞ்சுக்கலாம், அப்புறம் ஏன்னு புரிஞ்சுக்கலாம். வெளிநோக்கு பார்வை அப்படின்னா நம்மளுடைய ஞான இந்திரியங்கள் பகவான் கொடுத்ததுனால அந்த ஞானத்தை பெறுவதற்கு நம்ம எங்கதான் பாக்குறோம், வெளியில தான் பார்ப்போம். கண்ணு வெளியில தான் பார்க்கும், கண்ணு ஆத்மாவை பார்க்காது. அதனால அதெல்லாம் வெளிநோக்கு பார்வை. ஏன்னா அந்த உலகத்தில் நம்ம சர்வைவ் ஆகணும்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிற அறிவு உள்ள வரணும். அப்பதான் நம்ம நடக்க முடியும், உட்கார முடியும். சேர் எங்குன்னு தெரிஞ்சாதானே உட்கார முடியும், நடக்கணும், எத்தனை வியாபாரம் பண்ணணும், சாப்பிடணும், ஒரு பக்கம் தேடணும், போகணும், வரணும், உன்னை பார்க்கணும், உன்னை சப்தத்தை கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் படைச்சதுக்கு அப்புறம் அது அந்த ஞானத்தை உடல்ல ஏற்படணும். வெளியில விஷயங்கள் பகவான் படைச்சிட்டாரு, சப்தம், ரூபம் எல்லாம் படைச்சிட்டாரு, வர்ணம் எல்லாம் படைச்சிட்டாரு. அத நம்ம எந்த இந்திரியம் இல்லாம ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. நோ ஞானேந்திரியம் வச்சுக்கலாம். எப்படி பாக்குறது உலகத்தை, எப்படி நம்ம அந்த அனுபவத்தை ஏற்பட்டு பாப்ப புண்ணியத்தை கழிக்கிறது. வெளியில இருக்கிற பார்த்தா தானே எனக்கு வெளியில ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா இந்த திட்டுற வார்த்தை கேட்டு இந்த கஷ்டப்பட்டாதானே பாவத்தை கழிக்க முடியும். அவங்க திட்டுறதுனால எனக்கு மனசு வலிக்குதுன்னு போது பாப்ப க்ஷயம் ஆச்சுங்களா. வெளியில இருக்கிற வைரஸ் உள்ள வரணும்னு என்ன வரணும், மூக்கு வழியை நமக்கு காத்த உள்ள எடுத்தோம்னா தான் உள்ள அந்த வைரஸ் போய் சளி பிடிக்கும், அந்த பாப்பத்தை கழிக்க முடியும். சோ சுகத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, பாப்பத்தை அனுபவிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணி ஆகணும், நம்ம இந்த உலகத்தை வாட்ச் பண்ணி அதனுடைய அனுபவங்கள் நம்ம பார்க்கணும். அந்த அனுபவங்கள் நமக்குள்ள உடலுக்குள் ஏற்பட வேண்டும். விஷயங்கள் வெளியிருக்கு, அனுபவங்கள் எங்கதான் ஏற்படணும், உடலில் ஏற்பட வேண்டும். அதுக்காக என்ன பண்றாரு பகவான், ஃபர்ஸ்ட் ஞானேந்திரியங்களை எப்படி படைக்கிறாரு, வெளிநோக்கு, இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு பாரு, அப்பதான் நீ வாழ முடியும். அதனால வெளிநோக்கு பார்வை உடையவர்கள். எக்ஸ்ட்ரோவர்ட் இன் நேச்சர், they are not introvert. அதான் அர்த்தம். they are all தேவதா சரீரம் சேர்த்துக்கிட்டார். 15 என்ன சொல்றாரு, தேவதா சரீரம், மிருக சரீரம், தாவரம் எதா இருந்தாலும் சரி, they are all extrovert in nature. பகிர் முகத்துவம், சமஸ்கிருதம் சொல்வது பகிர் முகத்துவம். ஏன், அவங்களுக்கு என்ன இருக்குது, அவித்யா. அவங்களுடைய பிரதான பிரகிருதி என்னது, அவித்யா. அவித்யானால அவங்களுக்கு என்ன கிடையாது, இன் நேச்சர். வெளியில பார்த்தாலுமே ஏன் நான் ஆத்மாங்கிற அறிவு அவங்களுக்கு இல்ல, நான் ஜீவன், நான் என்ன சொல்றது, ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் எங்கிட்ட மனதில் இருக்கிறது, ரிஃப்ளெக்டிங் மீடியம் தான், அங்க வெளிப்படுறது ஆர்சி தான், ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அதுதான் ஒரிஜினல் கான்சியஸ் தான். நான் ஒரிஜினல் கான்சியஸ் கேபிட்டல் ஐ வச்சுக்கலாம், அந்த ஸ்மால் ஐங்கிறது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் ஸ்மால் ஐன்னு வச்சுக்கலாம். அவன் என்ன நினைக்கிறான், அந்த ஸ்மால் ஐ தான் நானு, கேபிட்டல் ஐ நான்கிறது அவனுக்கு தெரிவதில்லை. ஏன், அவங்ககிட்ட என்ன இருக்குது, பிறக்கும் போதே அவித்யா. அவித்யினால அவன் என்ன பண்றான், வெளியில பாக்குறான், அந்த உடல சரீரம் நான், தேக அபிமானம் வந்து விடுது. வெளி உலகத்தை பாக்குறான், ஆனா உள்ள தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அவன் பார்க்காததனால், அறியாததனால் என்ன பண்ணிடுறான், இந்த மனம் எங்கு வெளிப்படுகிறதோ, அந்த மனம் எங்கு இருக்குதோ இந்த சரீரத்தை நான் அவன் எடுத்துக்கிறான். தேக அபிமானம். ஏன்னா படைப்ப அப்படிதான், நீங்க தேக அபிமானம் எடுத்தாதான் நான் என்ன கஷ்டம் வரும் உங்களுக்கு, நான் குறையுள்ளவன்கிற நினைப்பு வரும். ஏன்னா பிறக்கும் போதே நினைச்சு பாருங்க, நான் ஆத்மா, இந்த சரீரத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற நினைவோட நீங்க பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
எப்படி கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கிறது? நான் எந்த உடல் ஏதோ அனுபவிக்குது, நாம என்ன பண்ண பாவ புண்ணியங்களை நாம கழிக்க முடியாது. அதனால அவித்யாவை பேக் பண்ணி நான் இந்த சரீரங்கிற அறிவோடுதான் இறைவன் நம்மள படைச்சிட்டார். அப்பதான் நம்ம பாவ புண்ணியம் கழிய முடியும் ஆச்சுங்களா. இப்ப என்ன நடக்குது? வெளி விஷயங்களை பார்த்தா அவன் சரீர அபிமானம் கொண்டொன்ன என்ன, சரீரம்னா என்னது? குறை உள்ளது, நான் குறையுள்ளவன். அவன் என்ன பண்ணிடுற, அந்த சரீரத்தை நான் எடுத்தொன்ன இந்த சரீரம் குறையுள்ளதுதான், குறையற்ற சரீரம்ங்கிறது உலகத்துல கிடையாது. ஆனா அவன் என்ன நினைச்சுக்கிறான், இந்த சரீரத்தை நான் எடுத்துக்கிறதுனால நான் குறையுள்ளவள். அப்ப என்ன நடக்குது? நிறைவாக வேண்டும் தேடுதல் ஆரம்பிச்சிருச்சு. பிறக்கும் போதே குறையுள்ளவன்கிற பிரச்சனையில பிறக்கிறதுனாலதான் என்ன நடக்குது, அதை நிறைவு பண்ணுவதற்காக நான் குறையுள்ளவளாக இருப்பதை நான் விரும்பவில்லை. சோ தேடுதல் ஆரம்பிச்சிருது. பிறந்தோன்னா என்ன, அந்த கர்மத்தை செய்ய ஆரம்பித்து விடுகிறார். ஏன்? அந்த குறையை போக்க வேண்டும் என்றால் கர்மத்தை செய்து அந்த குறையை போக்கிக் கொள்ளலாம். நான் பூர்ணத்துவத்தை அடையணுங்கிற ஆசை, மோட்சத்தை அடையணுங்கிற ஆசை. பூர்ணத்துவம் என்னங்க? மோட்சம். ஒவ்வொரு மனிதனும் மோட்சத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா அவன் எப்படி போடுற பாதை தான் தவறு. அவன் என்ன நினைக்கிறான், இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் நாம் அடைந்தால் நம் மனதில் இருக்கிற குறை போயிரும், நான் நிறைவாயிருவேன், மோட்சத்தை அடைந்து விடுவேன்னு அவன் தேடுறான். ஆனா உண்மை என்ன? மனதில் உண்மையில் மனது நான் அல்லங்கிற அறிவு ஏற்படும் பொழுது மட்டும்தான். ஏன்னா மனதை நீங்க வெளியில் இருக்கிற விஷயங்களை தேடி 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 மனதை பூர்ணம் பண்ண முடியும்னா முடியாத விஷயம். ஏன்னா அந்த குறையுள்ளவங்கிறது உண்மையில் எங்க இருக்குது? அவித்தியில் இருக்குது. நான் குறையுள்ளங்கிறது அந்த ஞானம். அதனால மனம் குறையுள்ளது, அந்த மனம் நான் எடுத்துக்கிறோம். மனதை நம்ம என்ன பண்ண முடியாது? பூர்ணமெல்லாம் பண்ணவே முடியாது. அப்ப என்ன தெரியணும்? மனதை கடந்தவளாக நான் இருக்கிறேன்கிற அந்த அறிவின் மூலியமாக அவன் என்ன அடைகிறான்? ஞானத்தை அடையும் போது அவன் பூர்ணத்தை பெறுகிறான். ஆனா அவனுக்கு என்ன தெரியுது இல்ல, இந்த மனதை நப்பிடலாம், இந்த மனதை குறைவுள்ள மனதை என்ன பண்ணிடலாம்? புல் பண்ணிடலான்னு வாழ்க்கையில் அவன் தேடுதல், கர்மம், ஓடுதல் இறக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? ஓடி 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 சேர்த்து 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 இந்த மனதை ஃபில் பண்ணணும் அவன் பூர்ணமாகணும். அதுதான் அந்த குறையிலிருந்து விடுபடுவதில் தாங்க மோட்சம். அப்ப எதை நோக்கி ஒவ்வொரு மனிதன் ஓடுகிறான்? மோட்சத்தை நோக்கித்தான் ஓடுறான். நான் குறையுள்ளவள் அப்படிங்கிற நினைவில் இருந்து விடுபடணுங்கிறதா மோட்சம். அதை நோக்கித்தான் ஒவ்வொரு மனிதனும் ஓடுகிறான்னு என்ன அர்த்தம்? பேசிக்கா ஒவ்வொரு மனிதனும் மோட்சத்தை நோக்கித்தான் போறாங்க. ஆனா என்ன பாதை மாறி போயிருது? அவங்க எதை நோக்கி ஓடுறாங்க? மனதை ஃபில் பண்ணிடலாம். இதை அடைந்தால் இந்த கர்மத்தை செஞ்சு இதை அடைந்தால் அதை அடைந்தால் மனம் நிறைவாயிருமான்னு த்ரூ அவுட் தி லைஃப் ஓடுறாங்க. ஆனா மனம் நிறைவாகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. சிம்பத்தி தான், நம்ம பரிதாபம் தான் படணும். அது தெரியாதனால அவித்தியினால ஓடிட்டு இருக்காங்க. ஏதோ அதுல ஒரு கோடியில லட்சத்துல ஒருத்தர் என்ன பண்றாங்க, ஏன் என் மனது நிறைவாகலைங்கிற ஒரு கேள்வி வரும்போது இந்த வேதாந்த வகுப்புகள் கேட்கும் போது நமக்கு தெரியும், நான் இந்த மனம் அல்ல, மனதை கடந்த நான், மனதுக்கு சேத்தனத்தை கொடுக்கிற நான், மனதுக்கு ஆதாரமாக இருக்கிற நான் பூரணமானவள். எனக்கு அங்க என்ன கிடையாது? குறையெல்லாம் கிடையாது. மனம் அது என்னுடைய பிரசன்ஸ்ல அது வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது குறையுள்ளதுதான். சில சமயம் அழுகும், சில சமயம் சிரிக்கும், சில சமயம் சந்தோஷமா இருக்கும். அது அதோட போக்குல இருக்கட்டும். நான் மனதை கடந்தவள்ங்கிற அறிவு வரும்போதுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த குறையுள்ளவங்கள ஃபீலிங் இருந்து நம்ம விடுபட முடியும். அதுதான் மோட்சம். ஆச்சுங்களா? இது எதனால நடக்குது? பராங்கு. we are all extrovert in nature. We are not introvert. சாஸ்திரம் என்ன பண்ணுது? நம்மள இன்ட்ரோவர்ட் பண்ணி விடும். அதுதான் சாஸ்திரத்தோட வேலை. நம்ம படைக்கப்பட்ட போது எப்படி இருக்கிறோம்? எக்ஸ்ட்ரோவர்ட் இன் நேச்சர். பட் சாஸ்திரம் மேக் யூ டு கோ இன்சைட். ஹூ ஆர் யூ? அது இன்ட்ரோவர்ட். நீ ஆர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? நான்கிறது எங்க? இன்ட்ரோவர்ட் இன் நேச்சர். அதைத்தான் சாஸ்திரம் நமக்கு உதவி பண்ணுது. ஹூ ஆர் யூ அல்லது ஹூ ஆம் ஐ? அந்த கேள்விக்கு பதில் தான் சாஸ்திரத்தில் நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம். அவன் என்ன பண்றான்? அடுத்தது சென்டென்ஸ், பராங்கு தே பராங்கு தர்ஷினக என்ன பண்றாங்க? அடுத்த வேர்டு மீனிங் பிரத்யக்கு தத்துவ போத. அந்த ஜீவர்கள், அந்த 3 சரீரம், தேவதா சரீரம், மிருக சரீரம், நர சரீரம், இதெல்லாம் என்னது? they are all பராக், they are all extrovert. ஏன்? பிரத்யக்கு தத்துவ போத விவர்ச்சிதக. பிரத்யக்கு, பிரத்யக்னா உள்ள, ஆத்மான அர்த்தம். பரான வெளியில, பிரத்யக்னா உள்ள என்ன இருக்குது? ஆத்ம தத்துவத்தினுடைய விவர்ஜித்தனா, போதம்னா அறிவு.
பிரத்யக்னா ஆத்மம்னு அர்த்தம். ஆத்மா தத்துவத்தினுடைய அறிவு, ஆத்ம தத்துவத்தை பற்றிய போதம்னா அறிவு, விவர்ஜிதக இல்லாதவர்கள். இந்த தேவதா சரீரங்கள், மிருக சரீரங்கள், மனித சரீரம் எல்லாமே they are all extrovert in nature. ஆத்மாவை அவர்கள் ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு இல்லாதவர்கள். அதான் அந்த வேர்டோட மீனிங். பிரத்யக்கு ஆத்மா, தத்துவ ஆத்ம தத்துவத்தின் போதக அறிவு, விவர்ஜிதக அவர்களுக்கு நான் யாருங்கிற அந்த அறிவு இல்லாதவர்கள். என்ன பண்றாங்க அவர்கள்? இப்ப பிறந்துட்டாங்க, they are all extrovert in nature, they don't know about ஆத்ம தத்துவத்தோடு தான் பிறக்கிறாங்க. பிறந்தோன்னே என்ன பண்ணி ஆனவங்க? தே என்ன பண்றாங்க? போகாய கர்ம குர்வதே. தேனா தே அவர்கள், இங்கிலீஷ்ல இருக்கிற தேவைதான். அவர்கள் போகாய, அடுத்த வேர்டு செகண்ட் சென்டென்ஸ் போகாய. அந்த தே வந்து நான் ஆட் பண்ணி புரிஞ்சுக்கிறேன். அந்த தேங்கிறது அந்த 3 பேரு, தேவதா சரீரம், மிருக சரீரம், நரா சரீரம். அதுக்கு அந்த தே நம்ம ஆட் பண்ணி என்ன புரிஞ்சுக்கிறோம்? போகாய, செகண்ட் லைன், போகாய கர்ம குர்வதே. they do கர்மா. எதுக்கு? புண்ணிய பாபத்தை, பிராரப்தத்தை கழிப்பதற்காக they do கர்மா. கர்மத்தை ஆற்றுகிறார்கள். கர்ம குர்வதே. எதை போகாய? புண்ணிய பாப்பத்தை, பாப்ப மூட்டையில இருந்தாலும் பிறந்திருக்காங்க, காரண சரீரம் அப்படியே தான் இருக்குது. அதை கழிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கர்மத்தை செய்யறாங்க. தே போகாய கர்ம குர்வத்தே. புண்ணிய பாப்பத்தை பிராரப்தத்திற்காக கர்மத்தை ஆற்றுகிறார்கள். அடுத்து என்ன பண்றாங்க? கர்ம கர்த்தும் ச புஞ்சதே. கர்ம கர்த்தும் ச புஞ்சதே. அதே தே தான், அந்த 3 சரீரம் தான். மறுபடியும் தே போட்டு இந்த லைனுக்கு புரிஞ்சுக்கலாம். தே கர்ம கர்த்தும் ச புஞ்சதே. அவர்கள், இந்த 3 சரீரமும் என்ன பண்ணுது? கர்ம கர்த்தும் ச புஞ்சதே. புஞ்சத்தேனா அனுபவிக்கிறதா, மீண்டும் கர்மத்தை செய்து புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறார்கள். மீண்டும் என்ன பண்றாங்க? கர்மத்தை செய்து போகம், புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறார்கள். அதான் என்ன சொல்ற வராருன்னா, டங் ட்விஸ்டிங்கா இருக்குது. கர்ம கர்த்தும் கர்ம கருவத்தை அப்படின்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த புண்ணிய பாப்ப மூட்டையில் இருக்கிறத கழிக்கிறதுக்காக கர்மத்தை செய்யறாங்க. அந்த கர்மத்தை செய்யும் போது புதுசா ஒரு புண்ணிய பாப்பத்தை ஆட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு பிறக்கிறாங்க. இது ரொட்டீன் ஆகுது. ஃபர்ஸ்ட் காரண சரீரத்துலன்னா என்ன? புண்ணிய பாப்பம். அதை அனுபவிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் மனதில் என்ன நடக்குது அவங்களுக்கு? மனதில் நான் குறையுள்ளவள்னு ஒரு நினைப்பு வருது. அப்ப மனதுல ஆசை வரும். குறையுள்ளவள் என்ன வந்து அடுத்தது? வயிறு குறைன்னு என்ன வருது? பசி. மனம் குறைன்னு என்ன வரும்? ஆசை. மனம் குறைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது என்ன? அதனோட கான்சிக்வன்ஸ் என்ன? மனதில் ஆசையோ ஆசை. ஏன்னா நான் தான் குறையுள்ளாச்சு, அதை நிரப்பணும். அப்ப ஆசை. அப்ப அவித்யா, அதுக்கு பேர் தான் காமம். ஆசைப்படுவோம். இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், அப்படி சாதிக்கணும், இப்படி சாதிக்கணும். ஆசை உள்ள இருந்து தானே வரும். நாம அது எதுவுமே முதலீட போட வேண்டாம். அவித்யா இருந்ததுன்னா காமம், ஆசை வந்துடும். ஆசை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அடுத்து என்ன? 3 முடிச்சுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு அவித்யா, காமம், கர்மம். அவித்யாவோட பிறந்துடுறோம். அப்ப நான் குறையுள்ளவங்கிற ஃபீலிங்ல இருக்கோம். அதை நிரப்புறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஆசைப்படுவோம். இதை அடைஞ்சா நம்ம நம்பிடும், நம்ம ஃபீல் ஆயிருமா, பூர்ணம் ஆயிருமா. ஆசை எதுல இருந்து வருது? அவித்யால இருந்து வர்றதுதான் ஆசையே. சோ அவித்யா, காமம். காமப்பட்டுட்டு ஆசைப்பட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது யாருனாலும். they have to do கர்மா. இதுதான் 3 முடிச்சு. அவித்யா, காமம், அதுல இருந்து பிறக்கிறது கர்மம். இது இன்எவிட்டபிள். இதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. என பிறக்கும் போது அவித்யா, நான் குறையுள்ளவள், அதை நிரப்பறக்கு ஆசைப்படுவோம். காமம், அதுக்கு உண்டான கர்மத்தை செஞ்சிருவோம். இப்ப இந்த கர்மத்தை செய்யும் போது என்ன நடக்குது? அது தர்மத்துக்கு உட்பட்டு நீங்க பண்ணணும், இல்லையா அதர்மத்துக்கு உட்பட்டு நீங்க பண்ணணும். ஏதோ ஒரு 2 வேல தான் நீங்க பண்ணி ஆகணும் கர்மத்தை. அது வாச்சிக்கமா உடம்புல பண்ணலாம், மானசமா பண்ணலாம், அது வேற கதை. எதுல நீங்க கர்மத்தை 3 விதமா பண்ணலாம் இல்லையா? மானச கர்மம் பண்ணலாம், வாச்சிக்க கர்மம், காய்க கர்மம். உடம்புலையோ மனதால வாக்கால நீங்க கர்மத்தை பண்ணிதான் ஆகணும். எதுல நீங்க பண்ணீங்கனாலுமே
என்ன வந்துரும்? ஒன்னா புண்ணியம், தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணீங்கன்னா புண்ணியம் வந்துரும், இல்லையா பாபம். இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாது. அப்ப அது என்ன ஆகும்? அந்த புண்ணிய பாப்பம் திருப்பி உங்க அக்கௌண்ட்ல போய் உட்காந்துக்கும். அதை திருப்பி என்ன பண்றோம்? அனுபவிக்கிறதுக்கு பிறக்கிறோம். திஸ் இஸ் சைக்கிள். அதை தான் இந்த இடத்துல ஷார்ட்டா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் போகம், முதல்ல இருக்கிற புண்ணிய பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறாங்க, கர்மத்தை செய்யறாங்க, அதை அனுபவிக்கிறதுக்காக கர்மத்தை செய்யறாங்க, திருப்பி கர்மத்தை செஞ்சு செஞ்சு புண்ணிய பாப்பத்தை ஆட் பண்ணிக்கிறாங்க. யார் இவங்கெல்லாம்? பராக் தர்ஷினக, பராக்கு. they are not introvert. ஆத்மாவை அவர்கள் பிரத்யங்கு, அவர்கள் பிரத்யக்கு உள்ள பார்க்கல, பராக் தர்ஷினக. அதனால அவங்க இந்த விஷயத்தை செய்யறாங்க, கர்மத்தை, அந்த கர்மா பிளான் அது புரிஞ்சுக்கணும். திருப்பி அவங்க பிறக்கிறாங்க, சம்சார சக்கரத்தில் அவங்க மாட்டிக்கிறாங்க. பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் அவங்க மாட்டிக்கிறாங்க. they continue, the process continues again and again 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 again. அதான் முடிக்கிறார். அடுத்தது 30வது ஸ்லோகம். இங்க ஒரு உதாரணம் கொடுக்கிறார், படிக்கிறேன். நத்யாம் கீட்டா இவாவர்த்தாத் ஆவர்தாந்தர சாரி ஆவர்தாந்தர மாசுதே விரஜந்தே ஜன்மனோ ஜன்ம லபந்தே நைவ நிர்விருத்திம் நத்யாம் கீட்டா இவாவர்த்தாத். அதாவது ஒரு உதாரணம் என்னன்னு விளக்கிட்டு மீனிங் வேர்ட் பை வேர்ட் கொடுத்தா புரியும். அதாவது இப்ப என்ன பண்ணுதா, ஒரு நதி, அதுல பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி, புயல் வந்த மாதிரி ஒரு ரவுண்டா பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி, அதுல ஒரு புழு மாட்டிக்குது. அது என்ன பண்ண பாத்தீங்கன்னா, மாட்டிக்கிச்சு அப்படின்னா அது சுத்திக்கிட்டே தான் கிடக்கணும், அந்த நீரினுடைய வட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டே கிடக்குது. அப்புறம் என்ன பண்ணுது, வெளியில வரலான்னு பார்த்தா அடுத்த சுழற்சியில போய் மாட்டிக்குது. ஒரு சுழற்சி விட்டா அடுத்த சுழற்சியில போய் மாட்டிக்குது. அதை போல ஒரு சுழற்சியிலிருந்து அந்த புழு இன்னொரு சுழற்சியில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாம கஷ்டப்படுவதை போல் ஒரு புழு நீரில் சுழற்சியில் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாம தவிப்பதை போல், ஒரு சுழற்சியிலிருந்து எட்டி போன இன்னொரு சுழற்சி அதுல போய் மாட்டிக்கிறதை போல் மனிதன் என்ன பண்றான்? ஹெல்ப்லெஸ்லி. ஒவ்வொரு மனிதனும் ஜென்மம் டு ஜென்மம், ஒரு சுழற்சிங்கிறது ஒரு ஜென்மம், அதிலிருந்து அடுத்த ஜென்மத்தை நோக்கி அவர்கள் போயிட்டு இருக்காங்க. சுகத்தை அவர்கள் அடைவது. யார் அவர்கள்னா? யாரு? தேவதா சரீரம், விலங்கு சரீரம், நர சரீரம். அவர்கள் சுகத்தை அடைவது இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய மெயின் சாரமே. அதனுடைய விளக்கம் இந்த 31, 30, 31, 32 அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போவார். அந்த புழு எப்படி வெளியில வருது அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவாரு. இப்ப மீனிங் மட்டும் எழுதிக்கலாம். நத்யாம், நதியில், ஆவர்த்தாத்து, ஆவர்த்தாத்து இல்லங்க, சந்தி ஆதாங்க, ஆ வராது, அவர்த்தாத்து தான். தீர்க்க சந்தி அவர்த்தாத்து தான். பிரிச்சு சொல்றேன். அவர்த்தாத்துனா சூழ்ச்சி. அவர்த்தாத் சூழ்ச்சியில், இது இவன்னு வருது இல்லையா, அங்க வர வர்த்தாத்து, இவ கூட்டல் வர்த்தாத்து இருக்கு இல்லையா, அதுல வர வர்த்தா எழுதுறோம். அவர்த்தாத்து ஆவர்த்த அந்தரம். அடுத்த வேர்டு ஃபர்ஸ்ட் நத்யாம், நதியில், அவர்த்தாத்து சூழ்ச்சியில், மாட்டிக்கிறதுக்கு பேர் ஆவர்த்த அந்தரம். ஆவர்த்த அந்தரம். சிக்குண்ட, ஆவர்த்தன மாட்டிக்கிறது, சிக்குண்ட புழு. புழு எப்படி பிராக்கெட்ல எப்படி
விரஜந்தக. விரஜந்தக ஒரு சூழ்ச்சியிலிருந்து இன்னொரு சூழ்ச்சிக்கு செல்லுமோ. சுழற்சி, சூழ்ச்சி அல்ல சுழற்சி, நீர் சுழற்சி. ஒரு சுழற்சியிலிருந்து இன்னொரு சுழற்சிக்கு எப்படி அந்த புழு செல்லுமோ. விரஜந்தக ஒரு சுழற்சியிலிருந்து இன்னொரு சுழற்சிக்கு செல்லுமோ. கீட்டா புழு. கீட்டாகா இவ அந்த புழுக்களை போல. புழுவை போல. கீட்டாக அவர் கீட்டா இவதான் புழுவை போல. எப்படி அந்த புழு ஒரு நீருக்குள்ள நதியில ஒரு சுழற்சியிலிருந்து இன்னொரு சுழற்சிக்கு போவதை போல. யார் அடுத்த வேர்டு தே, கடைசி வருவார் ஃபர்ஸ்ட் லைன்ல தே. தேன யாரு? அந்த விஸ்வாகா தைஜசக. புரிஞ்சப்ப விஸ்வாகாயனா யாரு? தைஜசக ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீர அபிமானி. அந்த விஸ்வாகா தைஜசாகா. ஸ்தூல சரீர அபிமானிக்கு பேரு தைஜசாகா. ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீர அபிமானிக்கு பேரு தைஜசாகா. ஸ்தூல சரீர அபிமானிக்கு பேரு விஸ்வாகா. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? மொத்தத்துல அந்த என்ன சொல்ல, அந்த மனிதர்கள் அல்லது அந்த ஜீவர்கள் ஆஷு ஜென்மனக. ஆஷு ஹெல்ப்லெஸ்லி. ஜென்மனக ஜென்ம விரஜந்தக. ஹாசுனா வித்தவுட், ஹெல்ப்லெஸ்லி அர்த்தம். உதவியற்ற நிலையில். ஜென்மனக ஜென்ம விரஜந்தக. ஜென்மனக அங்க ஜென்மனோ இருக்கும். அத ஜென்மனக ஜென்ம விரஜந்தக. அந்த விரஜந்தகர் மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்திற்கு அவன் நோக்கி செல்கிறான். அந்த புழுவை போல், சுழற்சியில் சிக்குண்ட அந்த புழுவை போல் இவன் ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு ஹெல்ப்லெஸ்லி. நிவ்ருத்திம் ந ஏவ லபந்தே. அடுத்த வேர்டு நிவ்ருத்திம். ந ஏவ லபந்தே. அவர்கள் ஒரு பொழுதும் சுகத்தை அடைவது இல்லை. பாப்ப நிவிருத்தி, துக்க நிவிருத்தியை அவர்கள் அடைவதில்லை. அதைத்தான் அவர் சொல்றார். நிவிருத்திம் ந ஏவ லபந்தே. அவர்கள் ந ஏவம்போது ஒரு பொழுதும் சுகத்தை அந்த ஜீவர்கள் அடைவது இல்லை. ஜீவர்கள் 3 சரீரத்தில் இருக்கவங்களும் சரி, ஜீவர்களோடு நம்ம போடுறப்ப அவ்வளவுதான். அந்த ஜீவர்கள் ஒரு பொழுதும் அடைவதில்லை. இதுதான் நடந்துட்டு இருக்கு. பாப்ப புண்ணிய மூட்டை அதை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறோம். திருப்பி புண்ணிய பாப்பத்தை சேர்த்திக்கிறோம். அதை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம். அடுத்த ஜென்மத்துல மறுபடியும் இப்படிதான் என்ன ஆயிட்டு இருக்கு. இந்த சுழற்சியிலிருந்து ஒரு புழு எப்படி அந்த நீர் நதியில் இருக்கிற சுழற்சியில மாட்டிக்கிட்டு தவிக்குதோ, அதே போல ஹெல்ப்லெஸ்லி நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லாததனால் அந்த அவித்யினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜென்மா டு ஜென்மா போயிட்டு இருக்கிறோம். சரீரம் டு சரீரம், பிறப்பு டு இறப்பு, இறப்பு டு பிறப்பு. இறந்தவர்கள் என்ன பண்ற? திருப்பி பிறப்பு. இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற சர்க்கிள்ல போய், அதுதான் அவர் சுழற்சிங்கிறார். பிறப்பு இறப்புங்கிற சக்கரம் சுழற்சி, அதுல போய் நம்ம மாட்டிக்கிறோம். எப்படி வெளிவர முடியும்? ஒன்லி பை மோக்ஷா, இல்லைங்களா? ஆத்ம ஞானேன மட்டும்தான் இந்த ஜென்மத்திலிருந்து நாம விடுபட முடியும். ஜென்ம மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்குறங்கிற இந்த இதுல இருந்து அந்த புழுவை போல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ, ஹெல்ப்லெஸ்லி we are suffering to a core. To the core we are suffering. இதுல இருந்து வர ஒரே வழி என்னது? ஆத்ம ஞானேன. இதுல படிப்புமே பஜகோவிந்தத்துல சத்சங்கத்வே. எதன் மூலியமாக இதுல இருந்து நம்ம விடுபடலாம்? சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிಶ್ಚலதத்வம், நிಶ್ಚலதத்வே ஜீவன் முக்திஹி. இதுதான் ப்ராசஸ். அவர் ஒரே லைன்ல ஒரே ஸ்லோகத்துல அழகா சொல்லிட்டு போயிட்டார். சத்சங்கத்வே. சத்சங்கம் என்ன? குருவோடு இருக்கிற ஒரு படிக்கிறது பேரு சத்சங்கம்.
சத்சங்கத்வே நிச்சல சத்துவம், நிச்சலவர நிர்மோகம், அந்த ப்ராசஸ்ல ஆகி கடைசியில் என்ன கிடைக்கும்? ஜீவன் முக்தி. இந்த சர்க்கிள் இருந்து நாம, இந்த சுழற்சியிலிருந்து சக்கரத்திலிருந்து நாம விடுபடுவது மட்டும்தான் ஒரே வழியை தவிர வேறு வழியெல்லாம் கிடையாது. அதான் சங்கரர் சொல்லுவாரு, அதாவது திரயமே 3 இது கிடைக்கிறது கஷ்டம் பாரு. ஒரு மனிதனுக்கு மனுஷத்துவம் இந்த சரீரம் கிடைக்கிறது துர்லபம், வெரி ரேர். இந்த ஜீவர்கள் மனித சரீரம் கிடைக்கிறதுங்கிறதும், அது மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் அதுல முமுட்சுத்துவம், நான் இந்த மோட்சத்தை அடையணுங்கிற ஆசை வர்றதும், அடுத்தது மகாபுருஷ சம்சயம், அதான் என்ன சொல்றது, மகாபுருஷ அனுகிரகம், அந்த குருனுடைய அனுகிரகம் அல்லது குரு கிடைக்கிறது. இந்த 3ம் துர்லபம். திரயமே தத்து. இந்த 3ம் வெரி துர்லபம், வெரி ரேர். மனிதனாக பிறக்கிறது ரொம்ப ரேர். அதுல முமுட்சுத்துவம் வர்றதுங்கிறது அதை விட ரேர். முமுட்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த மகாபுருஷ சம்சயம்னா அந்த மகாபுருஷ குரு, அவருடைய அனுகிரகம், அவருடைய இது கிடைக்கிறதும், சத்சங்கம் கிடைக்க, அவருடன் கூடிய சத்சங்கம் கிடைப்பதும் என்ன சொல்றது, துர்லபம். திரயமே தத்து. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து நாம வெளிவர முடியும். ஏன்னா மனித சரீரம் வேணும். மனித சரீரத்துல பிறக்கிறவங்க எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சிடறாங்களா? என்ன கிடையாது. என்ன வேணும்? அதுக்கு அடுத்தது முமுட்சுத்துவம் வேணும். நான் இதிலிருந்து விடுபடணுங்கிற ஆசை வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கே வெரி ரேர். நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஆசை வந்திருக்கும் விடுபடணும்னு, ஆனா கரெக்டான குரு கிட்ட போய் கிடைக்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். இந்த 3 கிடைச்சிருச்சுன்னா we are all gifted அர்த்தம். இந்த புண்ணியத்தை நம்ம பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது 31ல என்ன சொல்றாரு, அந்த புழு எப்படி தப்பிக்குது அப்படின்னா, இப்போ அடுத்த ஒரு கற்பனை சொல்றாரு. இப்ப அந்த புழு மாட்டிக்கிச்சு, எப்படி அதனால தப்பிக்க முடியுது அப்படின்னா, அந்த வழியாக அந்த நீர் சுழற்சியில் அது மாட்டிக்கிட்டு சுத்தி கிடக்குது. அது எப்படி தப்பிக்க முடியும்னா, அந்த வழியாக வருகிற ஒரு என்ன சொல்றது, கருணாநிதி. கருணாநிதினா நம்ம பொலிட்டிக்கல் கருணாநிதி இல்லைங்க, மனதில் கருணையை நிதியாக ட்ரெஷராக கொண்டவருக்கு பேர் கருணாநிதி. என்ன ஒரு அழகான பேர் பாருங்க, வச்சுட்டு சுத்தி இருக்காங்க அவங்க எல்லாம். கருணாநிதினா, கருணைங்கிறது நிதினா ட்ரெஷர், கருணைனா தயா, அதனால அவருக்கு பேர் கருணாநிதி. அப்படி அந்த தயவுடன் கூடிய ஒருத்தர் அந்த பாதையில நடந்து வரணும். ஃபர்ஸ்ட் இந்த புழு மாட்டிக்கிட்டு கிடக்குது பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பாதையில அவர் வரணும். 2வது அந்த புழுவை அவர் பார்க்கணும், பார்த்து அதை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். பார்த்துட்டா பண்ணிடுவாரு, அவர் தான் கருணாநிதி ஆச்சு. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அந்த புழுவுக்கு ஒரு லீஃபை கொண்டு கொடுத்து அந்த புழுவை அது மேல ஏத்தி அவர் கொண்டாந்து என்ன பண்ணிடுறாரு, கொண்டாந்து ஒரு மரத்தினுடைய நிழல்ல போட்டுட்டு அவர் போயிடுறாரு. ஐயோ அந்த புழு இப்படி கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரா, ஒரு இலைய ஒண்ணு பொறிச்சு அந்த புழு கிட்ட வச்சு, அந்த புழு அழுங்காம அந்த இலையில ஏற வச்சு, ஏன்னா கையில பிடிச்சி நசுக்கிற புழு அப்பவே செத்து போயிடும், அந்த இலையில ஏற வச்சு அப்புறம் என்ன பண்றாரா, கொண்டாந்து மரத்துக்கடியில விட்டுட்டா அது சுகத்தை அந்த புழு அனுபவிக்கிறது. அதை போல இங்க யார் வரணும், குரு வரணும். அவரு பார்வையில நீங்க படணும், உங்க பார்வையில அவரு படணும். அது 2 நடந்தா he can help you. The Guru can help. அவர் பேர் என்னது, கருணா நிதி. அவர் தான் ஹெல்ப் பண்ண முடியுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. 31 படிக்கிறேன். சத்கர்ம பரிபாகாத்தே, நீங்க அதுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கணும், புண்ணியம் பண்ணி வச்சிருக்கிட்டார் எடுத்தோன்ன. சத்கர்ம பரிபாகாத்தே கருணாநிதி நா உத்ருதாகா. அந்த நோ என்ன படிக்கணும், ந உத்ருதாகா. கருணாநிதினா, கருணாநிதினா அப்படி சேர்த்துக்கணும், நானா தனியா இல்ல, கருணாநிதினா உத்ருதாகா திருத்தியா விபக்தி. கருணாநிதியால், கருணாநிதி முதல்ல சொல்லிட்டேங்க. கருணைங்கிற நிதி ட்ரெஷர் ஹவுஸ், தயைங்கிற ட்ரெஷர் ஹவுஸ கொண்ட, தயை குணம் கொண்ட குருவுக்கு பேரு கருணாநிதினா திருத்தியா விபக்தி. அவரால் உத்ருதாக அந்த புழு என்ன ஆகுது, காப்பாற்றப்படுகிறது. பிராபிய தீர தருச்சாயாம், தருண மரம், அது சாயாம் மர நிழலில். பிராபிய தீர, அந்த தீரம்னா ரிவர் பேங்குக்கு பேரு தீரம்னு பேரு. தீர தருச்சாயாம் விஸ்ராமியந்தி. ஸ்ராமியந்தி படிச்சிருப்பீங்க, ஸ்ராம் தாத்து, விஸ்ராம் பிரிஃபிக்ஸ். விஸ்ராமந்தினா ஓய்வு. அது என்ன பண்ணுதாம் அந்த புழு, விஸ்ராமியந்தி யதா சுகம்.
சுகத்தை எப்படி அனுபவிக்குதோ, ஏத்தானா எதை போல அந்த புழு அந்த சுகத்தை அனுபவிக்குதோ. யார் வரணும்? ஒரு கருணாநிதினா காப்பாற்றப்பட்டு அந்த கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு மரத்தில் இருக்கிற நிழல்ல கொண்டு அவர் விட்டாருன்னா அது எப்படி சுகத்தை அனுபவிக்குதோ அப்படின்னு அர்த்தம். அதை போல மனிதர்களுக்கு ஒரு கருணாநிதி வந்து ஷுட் நாக் த டோர். அப்பதான் வேற வழி எதுவும் கிடையாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதை மறுபடியும் என்ன பண்றாரு? நம்ம மனதில் அந்த ஞானத்தை ஸ்திரம் பண்றாரு. ஏதா எழுதிக்கலாம், மீனிங் எழுதிக்கலாம். ஏதா எப்பொழுது சத்கர்ம பரிபாக்காத்து, அதாவது சத்கர்மனா புண்ணிய கர்மங்க, அது பழுக்கும் பொழுது, பரிபாக்காத்துனா அது பழுக்கும் பொழுது, புண்ணிய கர்மம் பழுக்கும் பொழுது யாருக்கு? அந்த கிரீட அந்த புழுவுக்கு. அந்த புழு புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆச்சா சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த புழு நினைச்சுக்க, அது புண்ணியம் பண்ணிருக்கணும். சத்கர்ம பரிபாக்காத்து, அந்த புண்ணியம் இருந்தா மட்டும் பத்தாது, இறைவனோட அருளால தான் அது என்ன ஆகும்? பழுக்கணும், பிகம்ஸ் ஆக்டிவ். ஏன்னா நான் என்ன சொல்றது, இன்ஆக்டிவா இருக்கிற புண்ணியத்தை வச்சுட்டு என்ன பண்றது? அதை ஒன்னும் உங்களுக்கு ஒரு வகையில உதவி பண்ணாது. அதை என்ன பண்ணி கொடுக்கணும்? அவரு ஆக்டிவா பண்ணி கொடுக்கணும். அத பரிபாக்காத்து, பழுத்தல். அந்த புண்ணிய கர்மம் பழுக்கும் பொழுது, யாரு? கீடாக அந்த குழுக்களுடைய புண்ணியம் பழுக்கும் பொழுது, புடிச்சுக்க, புண்ணியம் பழுக்கிறதுன்னு என்னது? அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற புண்ணியத்தை இறைவனோட அருள் பெற்று அது அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிற காலம் வந்ததுன்னா கருணாநிதினா, கருணை உள்ளம் கொண்ட, கருணாநிதினா கருணை உள்ளம் கொண்ட யாரோ ஒருவர், வழிபோக்கன். புழுவை பொறுத்த வரைக்கும் அது யாரு? வழிபோக்கன். என்ன பண்ணுவாரு? உத்ருதாகா, நதியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு, உத்ர மேல, திருதாகனா தூக்குறது, நதியிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டு, பிறகு தூக்கி எடுத்துட்டு திருப்பி நதியிலே போட்டாருனா எந்த பிரயோசனம் கிடையாது. அப்ப தூக்கி எடுத்து, அதான் சொன்னேன், புழு வந்து கையில பிடிச்சி தூக்க முடியாது, ஒரு இலையோ ஏதோ விட்டா அது அதுல ஏறிக்கும். அப்போ அதை தூக்கி எடுக்கப்பட்டு யாருனால? கருணாநிதி, கருணை உள்ளம் கொண்ட வழிபோக்கனினால் தூக்கி எடுக்கப்பட்டு அந்த புழு எதை அடையுது? பிராப்பியன அடைதல். எதை அடையுது? தீர தரு சாயாம். தீரனா மர, அதாவது என்ன சொல்ற, பேங்க் ஆஃப் த ரிவர். அந்த தீர, அதுல இருக்கிற கரையில் இருக்கிற, தருணம் மரம், சாயம்னா நிழல். தீரனா பேங்க், என்ன சொல்ற, கரை, நதி கரை. தருணா அது பக்கத்துல என்ன இருக்குது? ஒரு மரம் இருக்கணும். மரம் இருக்கு, அதனுடைய நிழல். இது ஒன்னொன்னுக்கு நம்ம லிங்க் பண்ணலாம். மரத்தினுடைய நிழல், பிராப்பிய அடைந்து. அந்த புழு எதை அடைஞ்சிருச்சு? அந்த நதிக்கரையில் இருக்கிற ஒரு மரத்திற்கு அடியில் இருக்கிற நிழலை போய் சேர்ந்துருச்சு. சாயா, நிழலை பிராப்பிய அடைந்து. அடைஞ்சிட்டு என்னதுதான்? சுகம். விஸ்ராமியந்தி, ஸ்ராம் அமைதி அடைகிறதோ. சுகத்தை யதா சுகம், அமைதி அடைந்து சுகத்தை பெறுகிறதோ. எப்படி? சுகம். ஓய்வு. விஸ்ராம்னா ஓய்வுன்னு எடுத்துக்கலாங்க. அமைதினா சாந்தி, விஸ்ராம்னா ஓய்வுன்னு கூட மீனிங் வரும். ஓய்வெடுக்கிறதோ, ரெஸ்டிங் பிளேஸ். சுகத்தை ஓய்வெடுத்து எதை அணிவிக்குது? சுகத்தை பிராப்பிய, சுகத்தை அடைகிறது. அதை போல எடுத்துக்க. இதெல்லாம் என்னது? உதாரணம். ஒரு வழிப்போக்கர், கருணாநிதியுடன் கூடிய அந்த மனதை உடைய ஒரு வழிப்போக்கர், அவரால் அந்த நதியிலிருந்து அந்த அந்த சுழற்சியிலிருந்து எடுக்கப்பட்டு எங்க கொண்டாந்து விடுறாரு அவரு? ஒரு மரத்தினுடைய நிலையில். அது மரம் எங்க இருக்கு? அந்த கரை அதுல இருக்கு. ஏன்னா அது நீங்க ஒரு நீர் இல்லாத அந்த புழு வந்து கம்ப்ளீட்டா அவுட் ஆஃப் வாட்டர் இருக்க முடியாது. அதனால என்ன பண்றாரு? அந்த கரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த நீர் இதோட தாண்டின ஒரு மரத்துல அடியில கொண்டாந்து, நிழல கொண்டாந்து அவரு விட்டும் போது அது என்ன பண்ணுது? விஸ்ராமியந்தி. அந்த புழுக்கள் என்ன பண்ணுது? புழு விஸ்ராமியந்தி வருதா? புளூரல். அப்ப நிறைய புழுன்னு அர்த்தம். எஸ், புழுக்கள் அர்த்தம். கீடாக போட்டுக்க புழுக்கள். ஏன்னா விஸ்ராமியந்தி, அது எல்லாம் ஓய்வெடுக்கிறது. அந்த புழுக்கள் அங்கு ஓய்வெடுப்பதை போல
ஓய்வு எப்படி என்னது? சுகம், சுகத்தை பெறுவதை போல. அதுபோல அடுத்த ஸ்லோகம் அவ்வளவுதான். இது புழுவுக்கு மட்டும் ஒரு ஸ்லோகத்துக்கு, புழுக்களுக்கு மட்டும் ஒரு ஸ்லோகம். அதை போல அடுத்தது 32 கம்ப்ளீட் பண்றாரு. உபதேசமவாப்யைவ மாச்சார்யா தத்வதர்ஷினஹ பஞ்சகோஷ விவேகேன லபந்தே நிர்விருத்திம் பராம். உபதேசம் அவாப்யைவ, அவாப்ய ஏவ, உபதேசம் அவாப்ய ஏவ ஏவம் ஆச்சார்யா தத்வதர்ஷினஹ பஞ்சகோஷ விவேகேன. டெக்னிக், the technology of teaching, மெத்தடாலஜின்னு எடுத்துக்கலாம். லபந்தே நிர்விருத்திம் பராம், மீனிங் எழுதிக்கலாம். ஆச்சாரியாத்து, ஃபர்ஸ்ட் வேர்டு ஆச்சாரியாத்து, குருவிடம் இருந்து, பஞ்சமி ஆச்சாரியிடம் இருந்து. எப்படிப்பட்ட ஆச்சாரியார் அவரு? தத்துவ தர்ஷினக, தத்துவம், ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவத்தை அறிந்த ஆச்சாரியர் வேணும். நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரு வேணும்? இந்த பிறப்பு, ஜென்மம் டு ஜென்மாங்கிற இந்த சைக்கிள்ல, அந்த சுழற்சியில் சிக்கிட்டு இருக்கிற நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரு வரணும்? தத்துவதர்ஷினகா, ஆச்சாரியம், குரு. எப்படிப்பட்ட குரு? தத்துவத்தை அறிந்தவர். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அப்படிப்பட்ட குரு வேணும். ஸ்ரோத்ரியம், அவர் தன்னுடைய குருவிடமிருந்து கேட்டு கற்றவராக இருக்க வேண்டும். பிரம்மனிஷ்டம், எதை பெற்றாரோ, எந்த ஞானத்தை பெற்றாரோ அதில் நிற்பவராக இருக்க வேண்டும். ஏன் அவருக்கு பேர் ஆச்சரதி? ஆச்சாரியங்கிற பேர் எப்படி வந்தது? ஆ சர் தாத்துங்க, சர் தாத்து முன்னால பிரிஃபிக்ஸ் ஆ. நடந்து காமிக்கிறதா இருக்கணும். எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை, ஏதாவது சாஸ்திரம் எதை சொல்லுதோ அதன்படி வாழ்ந்து காமிக்கிறவருக்கு பேர் தான் ஆச்சரதி. ஆச்சாரியகங்கிற வேர்டு, அதில் நடந்து காமிக்கிறவரா இருக்கணும். வாழ்ந்து, நடந்து சொல்ல முடியாது, வாழ்ந்து காமிக்கிறவரா இருக்கணும். ஊருக்கு தாண்டி உபதேசம் உனக்கு இல்லைங்கிற கதையில் இருக்கிறவரா இருக்கக்கூடாது. எது அங்க சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகாரம் வாழ்ந்து காமிக்கிற இருக்கிற அந்த ஆச்சாரியர். எவ்வளவு வேர்டு போடுது பாருங்க. தத்துவ தர்ஷினக ஆச்சாரியக, தத்துவத்தை அறிந்தவர், அதில் நிற்றவர், அதன் பிரகாரம் வாழ்பவர், வாழ்ந்து காமிப்பவர். அதுதான் என்னது இவ்வளவுக்கும். ஆச்சாரியாத் தத்துவதர்ஷ், அவரிடம் இருந்துதான் என்ன வேர்டு? உபதேசம். அவரிடமிருந்து பெறுகின்ற உபதேசம் அவாப்ய, உபதேசத்தை பெற்று, ஏவம் மட்டுமே, கன்ஃபார்ம் என்றார். அப்படிப்பட்ட ஆச்சாரியிடமிருந்து உபதேசத்தை அவாப்ய பெற்று, ஏவம் மட்டுமே என்ன பண்ண முடியும்? இந்த ஜென்மா டு ஜென்மா பிறவியிலிருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு தத்துவ தர்ஷின ஆச்சாரியாருடைய உபதேசத்தினால் மட்டும்தான், அதை பெற்றால் மட்டும்தான் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். அவர் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாரு? நிறைய மெத்தடாலஜி இருக்கு. இவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. பாத்தீங்கன்னா காரண காரிய பிரக்ரியா. பிரக்ரியா மீன்ஸ் the methodology of teaching. பிரக்ரியா, methodology of teaching, the way of teaching. அது நிறைய இருக்கு. நிறைய ஆச்சாரியுடையது இல்லை, அதெல்லாம் சாஸ்திரத்துடையது. அவர் அதை யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாரு, அவ்வளவுதான். அது சாஸ்திரம் தான் சொல்லி கொடுக்கும், இப்படி இப்படின்னு. அதுல நிறைய டெக்னிக். இதுல இவங்க என்ன சொல்றாரு? பஞ்சகோஷ பிரக்ரியா அல்லது விவேகேன. விவேகம்னா அறிவு. அந்த மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் பேரு பஞ்சகோஷ பிரக்ரியான்னு சொல்லுவோம். அந்த டெக்னாலஜி யூஸ், அந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அறிவுக்கு பேரு பஞ்சகோஷ விவேகம்னு பேரு. கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பஞ்சகோஷ பிரக்ரியாங்கிறது இட்ஸ் மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங். பஞ்சகோஷ பிரக்ரியா நிறைய இருக்குங்க. இவர் ஒன்ன மட்டும் எடுத்துக்கிறேன், அதை மட்டும் கான்செப்ட் பண்றேன். பஞ்சகோஷ பிரக்ரியா இஸ் த மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங். அதன் மூலியமாக நீங்க ஒரு ஞானத்தை பெறீங்க பாத்தீங்களா, அதுக்கு பேரு பஞ்சகோஷ விவேகம். அறிவை விவேகத்தினால் லபந்தே அடைகிறான். எதை அடைகிறான்? நிவிருத்திம் பராமோக்ஷம். மோட்சத்தை அவன், மேலான மோட்சத்தை அவன் அடைகிறான்.
மோக்ஷம். பரந்தாம, எங்கு சென்றால் திரும்பி வர வேண்டியது இல்லையோ அதை அவன் அடைகிறான். பரந்தாமன் சொல்லுவோம், அதுதான் பராங்கதின்னு சொல்லலாம். பராங்கதி மோக்ஷம், அதை அவன் அடைகிறான். இப்ப இந்த ஸ்லோகம் படிக்கிற பாருங்க. உபதேசம் அவாப்பிய ஏவ, உபதேசத்தை பெற்றால் மட்டுமே, அது அதோட அர்த்தம். ஆச்சாரியம் எங்கிருந்து பெறணும்? ஆச்சாரிய தத்துவ தர்ஷினஹா, அவரிடமிருந்து உபதேசத்தை பெற்றால் மட்டுமே. அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணும்? தன்னோட சொந்த கதை, சோக கதை. நானே ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன், இது சாஸ்திரத்தில் இது வரைக்கும் சொல்ல, அப்படிலாம் இருக்காங்க. அதனாலதான் அவர் அடிச்சடிச்சு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரு பஞ்சதசி ஏன் சொல்றாரு? சில டிக்கெட்டுகள்லாம் இருக்குது. என்னென்ன, நானே தியானத்தை எனக்கு நான் தியானம் பண்ணி பண்ணி ஒரு புதுசா ஒரு தியானத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் சொல்றாங்களே. இவங்களே கண்டுபிடிச்சாங்களாம், அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களாம். கடைசியில் அதெல்லாம் எங்க வந்து நிக்குது? தீராத தலைவலியில் நிக்கிறாங்க எல்லாம். தியானத்தை சொல்றேனமோ இந்த பாதைக்கு சொல்ல, தியானத்தையே பாத்தீங்கன்னா எனக்கு என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தீராத தலைவலி, நல்லா இருந்தவங்க எப்ப பாரு அந்த தியானத்தை பண்ணி பண்ணி சரியான குருவிடம் கற்றுக்கொள்ளாததனால் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? இப்போ தூக்கங்கிறது கிடையாது, தலைவலிங்கிறது நான் ஸ்டாப். எத்தனை வருஷம்? 10 வருஷம் 8 வருஷம் 10 வருஷமா அதை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. தாம் பண்ணதும் இல்லாம யோகா கிளாஸ்ல ஆரம்பிச்சு அது ஒரு லைன் வச்சுக்கலாம். அவங்களுக்கு அது ஒரு அடிக்ட், அவங்களாம் அது போயிட்டாங்க. வெள்ள நேரம் நான் ஒரு எப்படி பண்ணுவீங்க தியானம் அப்படின்னு கேட்டா ஏதோ சொல்றாங்க, மொத்தத்துல சொல்லி ஒண்ணு நெட் ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா விபரீதம். ஏன்னா தலைவலி இல்லாம இருந்த உடம்புக்கு என்ன வந்துருச்சு? இப்ப டாக்டர் போனா நோ ட்ரீட்மெண்ட், நோ ட்ரீட்மெண்ட். அவங்க என்ன பண்றாங்க? நல்லா பவர்ஃபுல் மாத்திரையை பெயின் கில்லிங் எழுதி கொடுத்துறாங்க. மாசக்கணக்கா தலைவலி என்னங்க பண்றது ஒரு மனுஷன்? மாசக்கணக்கா தலைவலி. ஒரு நாள் 2 நாளைக்கு நமக்கு, ஒரு நாள் என்ன 1 மணி நேரம் இருந்தாவே நமக்கு மண்டை பிச்சுக்குது, ஒரு வேலை செய்ய முடியாது. மாசக்கணக்கா தலைவலி, மாசக்கணக்கா தூக்கம் கிடையாது. இப்ப என்ன? இப்ப தூக்கம் கிடையாதுன்னு இட் லீட்ஸ் டு மெனி அதர் ப்ராப்ளம்ஸ். மனுஷன் தூங்கினா தாங்க ஹெல்த்தியா இருக்க முடியும். எல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. சோ இந்த மெடிடேஷன் நானே சொல்லித்தரேன், நான் கண்டுபிடிச்சேன், நான் தியானம் பண்ணினேன், நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சேன். இதுல ஈஸியா இறைவனை அறிஞ்சுக்கலாம், ஆத்ம ஞானத்தை பெறலாம், தியானத்தில் ஆத்ம ஞானம் பெறலாம்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆத்ம ஞானத்தை நீங்க பெற்றலாம், கண்ணை மூடி உட்கார்ந்துங்க, ஹூ அமைன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. உள்ள ஒருத்தர் பதில் சொல்லுவாரு, கடவுள் வருவாரு, எனக்கெல்லாம் வந்துட்டாரு, எனக்கு சொல்லிட்டாரு. அதை நீங்க செய்யுங்க. எதுக்கு நான் சொல்றேனாங்க, இது ஏன் இவர் சொல்றாரு பாருங்க, பஞ்ச கோஷ பிரக்ரியாங்கிற வேர்டு ஏங்க போடுறாரு விவேகம்னு. இது சாஸ்திரம் யூஸ் பண்ற டெக்னிக். ஆத்ம ஞானத்தை நீங்க பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு குருவா இருந்தாலும், எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் அவருடைய சொந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லித்தர கூடாது. சாஸ்திரத்துல என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்திருக்காங்களோ அது நிறைய டெக்னிக் இருக்கு, அதுல எதை வேணா எடுத்துக்கலாம், அது காலத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை போட்டுக்கலாம், அதுல தப்பு இல்ல. பட் இந்த டெக்னிக், மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் ஒரு பர்சன் கூட மாறக்கூடாது, அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகள் மாறக்கூடாது. அப்பதான், ஏன்னா we are dealing with mind, very sensitive part of the body. அதை டச் பண்ணும் போது சொந்த கதையை நம்மளுக்கு நானா கண்டுபிடிச்சுங்கிற டெக்னிக்ல வந்தோம், கடைசியில பைத்தியார் ஆஸ்பத்திரியில தான் போய் உட்கார. இதுல டவுட்டே கிடையாதுங்க. டவுட் எல்லாம் சீரி. ஏன்னா இப்ப நடக்கிறதா ஒருத்தர் சொல்றதை கேட்டா பயமா இருக்குது, கடைசியில போய் அங்கதான் கோரணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா விபரீத பலன் வந்துரும், சாஸ்திரம் சொல்லுது. அப்போ சாஸ்திரம் சொல்லி கொடுக்குற டெக்னிக் தான் யூஸ் பண்ண, அதுதான் போடுறாரு பஞ்ச கோஷ. ஏன்னா நிறைய டெக்னிக் இருக்கு, அவர் அத அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு கொடுக்குறாரு. இப்ப வேற என்னங்க இருக்கு? நீங்க இதுலயே பார்த்திருப்பேன், ஆத்ம தத்துவ போதத்திலே இருக்கும் எத்தனை டெக்னிக் இருந்தது. அவஸ்தாத்ரய சாட்சி ஒரு பிரக்ரியா, நமக்கு வருகின்ற 3 அவஸ்தைகளை வச்சுக்கிட்டு ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு டெக்னிக். அது யூஸ் பை சாஸ்திரா, நீங்க அதை யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. காரண காரிய பிரக்ரியா இருக்கு, காரண காரியத்தை வச்சு எப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது. சிருஷ்டி பிரக்ரியா, சிருஷ்டி வச்சு எப்படி ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது. பஞ்சகோஷ பிரக்ரியா, இது ஒரு என்னன்னு கொஞ்சம் நான் விளக்குறேன். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது. இட்ஸ் யூஸ் பை சாஸ்திரம், நாட் பை சங்கரா, நாட் பை எனி அதர் ஆச்சாரியர். இட் இஸ் யூஸ் பை சாஸ்திரம். அதாவது சொல்றாரு, அதை யூஸ் பண்ணி அந்த அறிவை பெற்று பஞ்சகோஷ விவேகேன, குருவா இருக்கிறவரே அதை சொல்லி கொடுக்கிற குருவா இருக்கணும்.
பஞ்சகோஷ பிரக்ரியாவை சாஸ்திரத்தில் இருக்கிற டெக்னிக்க சொல்லி கொடுக்கிற குரு நீங்க மேல சேர்த்திக்கலாம். அவருடைய உபதேசம் அவாப்பிய, அதை நீங்க கேட்டீங்கன்னா அவர் எப்படி இருக்கணும்? ஆச்சாரிய அதர் பிரகாரம் நடந்து காமிக்கிறவரா இருக்கணும். தத்துவதர்ஷ ஆத்மாவை அவர் அறிந்தவராக இருக்கணும். வெறும் டெக்னிக் யூஸ் பண்ணா மட்டும் பத்தாது. ஏன்னா டெக்னிக் யார் வேணா யூஸ் பண்ணிடலாங்க. காதல கேட்டு வச்சுங்களா, இப்ப சிருஷ்டி பிரக்ரியா யார் வேணா இப்ப நீங்க நான் சொல்லி ஒருத்தர் கேட்ட சொல்லலாம். பிரம்ம தத்துவம், மாயா தத்துவம், பிரகிருதி, இது சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். பட் அது மட்டும் இருந்தா டீச் பண்ண முடியாது. யூ ஹாவ் பிரம்ம தத்துவ, என்ன கடைசி விட தத்துவபோத தர்ஷினக, பெற்ற ஞானத்தில் நிற்பவராக இருக்கணும். அவர்னாலதான் அதை டீச் பண்ண முடியும். அப்படி பண்ணுனா லபந்தே, எதை கிடைக்கும் உங்களுக்கு? லப் தாத்து, டு obtain what you can obtain. லப் means to obtain what you can obtain. நிவ்ருத்திம் பராம், பராம் மேலான நிவிருத்தினா மோட்சத்தை அடையலாம். இப்ப இந்த டெக்னிக் சொன்ன பாத்தீங்களா, பஞ்சகோஷம். இது டைம் ஆயிருச்சு. நான் உங்களுக்கு அது என்ன பேசிக்கா வாட் யூ மீன் பை பஞ்சகோஷ பிரக்ரியா நாம தத்துவ போதத்துல பார்த்ததேதான் பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் நம்ம இன் டீட்டெயிலா அடுத்த கிளாஸ்ல ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க வேண்டியது பஞ்சகோஷ பிரக்ரியான என்ன. ஓகே, அது ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். இட்ஸ் a methodology of teaching used by சாஸ்திரம். எதுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் ஆத்மா, who am I தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு டெக்னிக், அவ்வளவுதான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.